வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு தமிழுக்கு சூப்பரான ஒரு கொஸ்டின் பேங்க் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது என்ன பேங்க் அப்படின்னு கேட்டா 2022ல டெட் பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம்னு மொத்தம் 10 எக்ஸாம் நடந்துச்சு. 2023ல டெட் பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி காலை மதியம் அப்படின்னு மொத்தம் 20 எக்ஸாம் நடந்துச்சு. மொத்தம் அப்போ 2 எக்ஸாமும் சேர்த்தா 30 எக்ஸாம். ஒரு எக்ஸாமுக்கு தமிழ்ல 30 கேள்வின்னா 900 கேள்விகள் இந்த தலைப்புல, அதாவது தமிழ்ல கேட்டிருப்பாங்க. கரெக்டா? இந்த 900 கேள்விகளும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு சூப்பரா, இப்ப உரைநடையில இங்க பாருங்களேன். இப்போ உரைநடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல 2023 டெட் பேப்பர் எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கொடுத்துருக்கேன். எப்படி அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேலுநாச்சியார் படையில் பெண் பிரிவு தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து எந்த புக்ல இருக்குதுன்னா 6th இயல் 7ல வேலுநாச்சியார்ன்ற சாப்டர்ல இருக்குது. அதுக்கு என்ன ஆன்சரோ அதை டிக் மார்க் கொடுத்துருப்போம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பு பாருங்களேன். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்களா? இது 6th புக்ல இயல் 2ல கிழவனும் கடலும் அப்படின்ற சாப்டர்ல இருக்குது. இதே மாதிரி நீங்க எந்த கொஸ்டின் எடுங்களேன், இந்த 900 கேள்வியிலும் 6th இருந்து 12th வரைக்கும் 1ல இருந்து 5 வரைக்கும் எந்த புக்ல கேட்டிருக்காங்க, எந்த இயல், எந்த சாப்டர் அப்படின்றத கூட கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, இப்போ இது ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தா இங்க பாருங்க 7th புக்ல இயல் 1ல பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அதுல தெரிந்தும் தெளிவும்ன்ற கலர் பாக்ஸ்ல இருக்கு. சூப்பர் இல்ல? சோ அப்போ நூல்வெளியில கொடுத்துருந்தா இங்க பாருங்க, இந்த கேள்வி பாருங்க. கொஸ்டின் கூட படிக்கல, ஜஸ்ட் காமிக்கிறேன். இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்புல இயல் 4 எடுத்துக்கிட்டா பண்டைய காலத்து பள்ளிக்கூடம் சொல்லி இருக்கும். அதுல தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புக்கில் எந்த பகுதியில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத அழகா இது ஃபுல்லாவே சொல்றேன். இந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான், சரிங்களா? ஸோ எல்லாமே புது புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. தனியாவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம். இப்போ உரைநடை கொடுத்தனா இலக்கியத்துக்கு அதே மாதிரி டெட் பேப்பர் 2ல கேட்கப்பட்ட கொஸ்டினை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுலயும் இங்க பாருங்க, எந்த கேள்வி எடுத்தாலும் அதுக்கு பக்கத்துலயே எந்த புக்ல இருக்குது, எந்த இயல் இருக்குது, எந்த சாப்டர்ல இருக்குது, அது கலர் பாக்ஸ்ல இருக்கு. அந்த கலர் பாக்ஸும் தெரியுமா அல்லது உங்கள் இது நூல் வெளியா அல்லது தெரிந்தும் தெளிவோமா அப்படின்றது தெளிவா ஒவ்வொரு இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதுக்கு அடுத்ததா இலக்கணத்துல மட்டும் உங்களுக்கு இன்னும் வித்தியாசமா கொடுத்துருக்கோம். எப்படின்னா இப்ப இலக்கணம் தலைப்புல வந்து 10 கேள்விகள் கேட்பாங்க. அதுல இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்டா அணி, வினாவிடை வகைகள், பொருள்கோள், இந்த தலைப்புக்கு கீழே கேட்கப்பட்ட கேள்விகளை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் அணிகள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு. அதுவும் எந்த இடத்துல இருந்து கேட்கறாங்க இது பாருங்களேன். இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா 6th தமிழ் புக்ல இயல் 9ல அணி இலக்கத்துல இருக்குது. இதே சில கொஸ்டின் வந்து பாத்தீங்க பாருங்க 12ஆம் வகுப்பு தமிழ் புக்ல இயல் 6ல திருக்குறள் இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் அழகா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க வேற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ இந்த அணி இலக்கணம் சொன்னாலே 22 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 20 எக்ஸாம் டெட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 20 எக்ஸாம். 20 எக்ஸாம்ல 22 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கன்ஃபார்மா இந்த அணி இலக்கணத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்தது இப்ப வேற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த வேற்றுமை பொறுத்த வரைக்கும் 8th புக்ல இயல் 4ல வேற்றுமைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இயல்ல மட்டுமே 9 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, அப்படி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கலை சொல்ல எப்படி கேட்டிருக்காங்க, ஆகுபெயர்ல எப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எழுத்திலக்கணம், இந்த எழுத்திலக்கணம் கிட்டத்தட்ட 40 கேள்வி கேட்டிருக்காங்க. 20 எக்ஸாம்ல 40 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கன்ஃபார்மா எழுத்திலக்கணத்துல நமக்கு வந்து 2 கொஸ்டின் உறுதியா வரும் அப்படின்றது தெளிவா தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பா ரெடி பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது கூடவே அடிஷ்னலா டெட் பேப்பர் 1ல கேட்கப்பட்ட கேள்வியும் தனியா PDF இது ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து 3-4 இதுங்க அது பாருங்க இவ்வளோ இருக்கு, சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன பண்ணிடும், போஸ்டல்ல உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவோங்க. ஸோ நல்லா பாருங்க, இவ்வளோ பேஜ் இருக்கு, கிட்டத்தட்ட 60க்கு மேல பேஜஸ் இருக்கு, ஓகேவா? இதுக்கு என்னன்னா இதை பிரிண்ட் போட்டு உங்க வீட்டுக்கு ஒரு கவர்ல கொரியர் சார்ஜோட சேர்த்து 249
அதாவது 250 ரூபாய்க்கு ₹1 கம்மி. 249 ரூபாவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் டீடைல் கொடுக்குறேன். நான் இங்கேயே காட்டுறேன். யூபிஐ நம்பர் 2 இருக்கும். நீங்க இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு கூட யூபிஐ நம்பரோ அல்லது கியூஆர் கோட் அப்படியே நீங்க 2 கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன், ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ 249 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டு உடனே அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நான் அட்ரஸ் என்னன்னா முதல் ஸ்கிரீன்ஷாட், ஓகேவா? அதுக்கு அடுத்தது முக்கியமா இதான், உங்களுக்கு கொரியர் வேணுமா இல்ல போஸ்ட் ஆபீஸ் மூலமா வேணுமா, உங்க பேரு, அப்பா பேரு அல்ல ஹஸ்பண்ட் பேரு, டோர் நம்பர், அதுக்கப்புறம் தெரு பேரு, அதுக்கப்புறம் எந்த ஊரு, தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா எழுதுங்க, கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் முக்கியமா பின்கோடும் உங்க மொபைல் நம்பரும் நீங்க எடுக்கக்கூடிய நம்பரா இருக்கணும். ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துறாதீங்க, ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, நீங்க எடுக்கலாம் ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ நீங்க யார் நம்பர் வேணாலும் கொடுங்க, ஆனா ஒரு எடுத்து ஆன்சர் பண்ற நம்பரா இருக்கணும், சரிங்களா? கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க டைப் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க, 744-844-8356 744-844-8356 இந்த நம்பருக்கு இந்த டீட்டெயிலாக அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்ச உடனே உங்களுக்கு வித்தின் 2 hour, அதாவது 2 நாள், அப்படி இல்லைன்னா 1 வாரத்தில் உங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க. ஏன்னா நிறைய பேர் போட்டிருந்தா கொஞ்சம் இதுவாகும் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இன்னைக்கு போட்டிங்கன்னா 7வது நாள் உங்கள் வீட்டில் கன்ஃபார்மாக இருக்கும். அதுவே மேக்ஸிமம் நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து சோசியல் சயின்ஸ் கேட்டாங்க. நான் அடுத்தது அந்த சோசியல் சயின்ஸுக்கு இதே மாதிரி எந்த டாபிக்ல இருந்து எந்த புக்ல இருந்து கேட்குறாங்கன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இதே மாதிரி பிரிண்ட் கொடுத்துட்றோம். மேபி தமிழுக்கு உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் அது கூட ரெடி பண்ணி தரோம். இல்லை மற்ற சப்ஜெக்ட் எது வேணாலும் சொல்லுங்க, நம்ம டீம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நடத்ததே பாருங்க, அதுக்கு நோட்ஸே தேவையில்லை, சரிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பாருங்க, மறுபடியும் சொல்லிடுறேன், நான் காசு வந்து 249 ரூபான்றது ஒரு மேட்ரா, நீங்களே யோசித்து பாருங்களேன். நீங்க பிடிஎஃபா வாங்கினா கூட இவ்வளோ ஒர்த்தான கொஸ்டின்லாம் கிடைக்காதுங்க. நீங்க எங்க வேணாலும் பண்ண, நெட்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க, இல்ல புக்ல கூட பாருங்க. யார் உங்களுக்கு இது எந்த ஒரு கொஸ்டின் எடுத்து இது வந்து ஒரிஜினல் கேள்வி, ஓகேவா? உங்களுக்கு டவுட்டா இருந்தா நான் ஒரிஜினல் கேள்வி ஃபுல்லாவே நாங்க எந்தெந்த கொஸ்டின் எடுத்துமோ அது கூட உங்களுக்கு தரேன். நீங்க ஒன்றா செக் பண்ணீங்க. ஒரு கேள்வி எடுத்து அது எந்த புக்ல எந்த சாப்டர்ல கேட்டிருக்காங்க, எந்த இயர்ல கேட்டிருக்காங்க, தெளிவா 900 கேள்வியை பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நான் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணுமா? கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு பிரிண்டர் சார்ஜ் இருக்கா, அப்புறம் வந்து அது கவர் சார்ஜ் இருக்கா, கொரியர் சார்ஜ் இருக்கு. கொரியர் சார்ஜ்ல இப்போ 50 ரூபாய் மினிமம் கொரியர் ஆஃபீஸ்ல, இதே போஸ்ட் ஆஃபீஸ்னா 80 ரூபா கேட்குறாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இப்போ விலைவாசலாம் ஏறி போச்சு. ஸோ அப்படின்னும் போது இவ்வளோ கம்மின்னா இதில் லாபம்லாம் கிடையாது. நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு தரோம். அதுக்கான கூலி தான் 249 ரூபா, ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.